ராத்திரி 12 மணிக்கு தான் சித்தி அடைஞ்சார், 30th ஜனவரி. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த விளக்கை வச்சுட்டார். ஸோ அவர் யூஸ் பண்ண விளக்குங்கிறதுனால அந்த விளக்கு அங்கேயே தான் இருந்துட்டே இருந்தது. ஒரு நாள் இரவு அந்த விளக்கு காணாம போச்சு. தூண் அங்கேயே தான் இருக்கு, விளக்கு காணும். இதை பார்த்த பக்தர்கள் மறுநாள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஈவோ கிட்ட, டெம்பிள் கண்ட்ரோல் ஆஃப் தி HRDC, ஸோ ஈவோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறார். கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். உடனே நான் ஒரு குழு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி பொன்னம்மாள் அப்படின்றவங்கள அனுப்பிச்சார், குழு அனுப்பிச்சார். அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக, ஏன் அவங்க விளக்கே இல்லைன்னு சொல்லணும்னு தெரியல, விளக்கே அங்கே இல்லாத மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வாங்கினார். அங்கே விளக்கே இல்லைன்னு ஸ்டாண்டர்டாரு. அது இல்லாமல் நான் பொன்னம்மாளை அனுப்பவே இல்லை அப்படின்ட்டார். அதுவும் பேப்பரில் வந்தது. வள்ளலார் சம்பந்தமான புஸ்தகங்கள் வெளிநாட்டு ஒன்றில் எழுதியிருக்காங்க. அவங்க படத்தோட, அந்த விளக்கோட படத்தோட புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க. அந்த போட்டோஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். HRDC கோர்ட்டில் போடுற டாக்குமெண்ட்ஸு, கோர்ட்டில் அவங்க போடுற ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்வளோ கேசஸ் எல்லாத்துக்குமே தப்பு தப்பாக தான் போட்டேன். அதுதான் தீபத்துணியே போய் சர்வே கல்லுன்னு சொன்னவங்க தானே. இப்போ இதுக்கு என்ன கஷ்டம்? ஆக விளக்க கண்டா அவங்களுக்கு பிடிக்கல. இண்டோஸ்க்கு எது முக்கியமோ அதை கண்டா அவங்க பிடிக்கல. ஆனால் அவங்க தான் HRDC கூட நடத்திருக்காங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது குறித்து ஒரு தீர்ப்பு வந்தது. தனிநபர் நீதிபதி தீர்ப்பு, அதற்கு பிறகு 2 பெஞ்ச் தீர்ப்பு. இதெல்லாம் என்னதான் தீர்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு தமிழக அரசு சொன்னதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த தீபத்தூணே ஆரம்பத்தில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை சொன்னது. நாங்கள் தீபம் அதில் ஏற்ற மாட்டோம் அப்படின்லாம் சொன்னது யாருன்னா இந்து சமய அறநிலையத்துறை தான். இன்னும் ரொம்ப கொச்சையாகலாம் அது சம்பந்தமாக ஆஜரான அட்வொகேட் பேசுனதெல்லாம் பார்க்குறோம். முருகனுக்கு 2 பொண்டாட்டி அப்படிங்கிறதுனால 2 தூணில் எப்படி தீபம் ஏற்ற முடியும் அப்படின்லாம் ரொம்ப வல்கராக பேசுனதெல்லாம் பார்க்குறோம். இந்த சர்ச்சையெல்லாம் அடங்குவதற்குள் இப்போ மீண்டும் இந்த தீபம் விளக்கு ஏற்றுவது சம்பந்தமாக இன்னொரு சர்ச்சை வந்திருக்குது. ஆனால் இது பெரிய அளவு ஊடகங்களில் பேசப்படலை. ஆனால் இனிமேல் பேசப்படும் அப்படின்னு நம்புகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடலூர் வள்ளலார் சுவாமிகள் நமக்கு தெரியும். அங்கே அவர் சித்தி அடைவதற்கு முன்பு வரை அவர் ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டே இருந்திருக்கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு மாயமாக போச்சு. அதை HRDC அப்படி ஒரு விளக்கே இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. ஆனால் இந்த விளக்கு குறித்து கோர்ட்டில் வழக்கு தொடுத்து தீர்ப்பும் கிடைச்சிருக்குது. 2016 நீங்கள் அந்த விளக்கை கொண்டு வரணும், அதுக்கு உரிய இடத்துல வச்சு வழிபாடு தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது வரை HRDC அதை செயல்படுத்தலை. அப்படிங்கிறத விட அப்படி ஒரு விளக்கே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக வழக்கு தொடுத்த திரு குருராஜ் அவர்கள், அட்வொகேட், நம்மோட சீனியர் அட்வொகேட், அவங்க கடலூரில் இருக்காங்க, நம்மோடு இணைகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு அவங்கள வரவேற்கிறேன். வணக்கம். முன்னுரையில் சொன்னது மாதிரி இந்த விளக்கு இப்போதான் தீபத்தூண் பிரச்சனை முடிஞ்சது. இப்போ வள்ளலார் சுவாமிகள் அந்த இடத்துல இந்த விளக்கு என்ன, நீங்கள் கோர்ட்டில் என்ன ஒரு வழக்காக தொடுத்தீங்க, என்ன, எப்படி இது காணா போச்சு, HRDC ஏன் இப்படி ஒரு விளக்கே இல்லைன்னு சொல்லியிருக்கு, இதோட பேக்ரவுண்டு என்னன்னு சொல்லுங்களேன். அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், வள்ளலார் விளக்கு வச்சு தான் வணங்கிட்டு இருந்தார். அவருக்கு விளக்கு தான் ஆல் இம்பார்ட்டன்ட். வள்ளலார் சபையில முன்புறமாக அவர் காலத்திலேருந்தே ஒரு விளக்கு தொடர்ந்து எரிஞ்சிட்டு வந்திருக்கு, இன்னி வரலும் இருக்கு. ஆனால் அது பல ஒரு 1.5 செஞ்சுரிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால அது ஓல்டா இருக்குன்றதால அதுக்கு ஒரு தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு தூண் மாதிரி பண்ணி அதில் தீபம் வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அந்த முன்புறம் இருக்கிற விளக்கு அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கும்பாபிஷேகம் நடக்கும்போது அது கொஞ்சம் சீர் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. பட் முன்புறம் இருக்கிற விளக்கு இன்னைக்கு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் சித்தி அடைகிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக பின்னாடி ஒரு 3 அறை இருக்கு வள்ளலார் கோயில். அந்த 3 அறைக்குள்ள போயிட்டார். சித்தி அடைகிறதுக்கு மேலே அங்கே போயிட்டு அவர் அங்கேயே தான் தங்கி இருந்தார். முன்பக்கத்துக்கு வரதில்லை. ஸோ அந்த பின்பக்கம் தங்கும்போது அந்த நாளில் விளக்கு இல்லாதனால அவர் ஒரு சிம்னி விளக்கு வச்சுருந்தான், அகல் வச்சு விளக்கு வச்சுருந்தான் இருந்துட்டு இருந்தாரு. சாயங்கால நேரம் தினம் பாடம் சொல்லி கொடுப்பாரு, மாணாக்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பாரு. அந்த விளக்கு எரிஞ்சினே தான் இருந்தது. அவர் சித்தி அடையிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த விளக்கு எடுத்து அவருடைய அறைக்கு வெளியில் வச்சிட்டார். சித்தி அடையிறது ராத்திரி 12 மணிக்கு தான் சித்தி அடைஞ்சார், 30th ஜனவரி. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த விளக்கை வச்சுட்டார்.
ஸோ அவர் யூஸ் பண்ண விளக்குங்கிறதுனால அந்த விளக்கு அங்கேயே தான் இருந்துட்டே இருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுத்துங்கிற காரணத்தினாலையும் கும்பாபிஷேகம் நடக்கும்போது இந்த விளக்குக்கும் ஒரு சின்ன தூண் வச்சு அதை வணங்கிட்டு இருந்தாங்க. டெய்லி அங்கே வரவங்க எல்லாம் அதை வணங்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், ஒரு ரூம் ஓரமாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே ஒரு முற்றம் இருக்கு, அந்த முற்றத்தில் வச்சாங்க. அந்த முற்றத்தில் வச்சாலும் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ்னு சொல்லி புதுசாக ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி பண்ணி அந்த மேடை மேலே அதை விளக்க வச்சாங்க. ஆக பின்புற விளக்கு அங்கேயே தான் இருந்துட்டே இருந்தது. 2016 ஒரு நாள் இரவு அந்த விளக்கு காணாமல் போயிடுச்சு. தூண் அங்கேயே தான் இருக்கு, விளக்கு காணும். விளக்கு யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க. எடுத்துன்னு போய் அது கடைசியில் அங்கேயே உடஞ்சி விழுந்திருந்தது. அந்த வளாகத்துக்குள்ளேயே உடஞ்சி விழுந்து, பெரிய வளாகம் அங்கேயே உடஞ்சி விழுந்திருந்தது. இதை பார்த்த பக்தர்கள் மறுநாள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஈவோ கிட்ட, டெம்பிள் அண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஹெச்ஆர்என்சி, ஸோ ஈவோ கிட்ட போய் இதை கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டார். உடனே எல்லாரும் கொந்தடிச்சு, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும், உங்ககிட்ட இருந்து ஒரு விளக்கு போயிருக்கு, ஹெச்ஆர்என்சி டெம்பிளுடைய ப்ராப்பர்ட்டி போயிருக்கு, நீங்கள் கொடுத்தா ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ரிலக்டண்ட்டாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஒரு எஃப்ஐஆரும் போட்டாங்க. மறுநாள் தான் கொடுத்தாரு, எஃப்ஐஆரும் போட்டாங்க. போட்ட உடனே மேல் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதனால ஊரார் ரொம்ப கொந்தளிச்சு போய் பண்ணதுல அந்த நாளில் வந்து கலைஞர் அவர்கள், டாக்டர் கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். உடனே நான் ஒரு குழு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி பொன்னம்மாள் அப்படின்றவங்கள அனுப்பிச்சார், குழு அனுப்பிச்சார். அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக, ஏன் அவங்க விளக்கே இல்லைன்னு சொல்லணும்னு தெரியல, விளக்கே அங்கே இல்லாத மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வாங்கினார். அதுவும் பேப்பரில் பெரிய கொந்தளிச்சு போய் நியூஸ்லாம் வந்து கும்பலாக வந்ததெல்லாம் பேப்பர், எல்லா பேப்பர்லையும் வந்து லீடிங் பேப்பர்ஸ்லாம் வந்துருந்தது. உடனே ஊராரெல்லாம் கொந்தளிச்சாங்கன்னு அங்கே விளக்கே இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அங்கே விளக்கே இல்லைன்னு ஸ்டாண்ட் எடுத்தாரு. அது இல்லாமல் நான் பொன்னம்மாளை அனுப்பவே இல்லை அப்படின்ட்டார். அதுவும் பேப்பரில் வந்தது. சரின்ட்டு என் கிளைண்ட்டுக்கிட்ட தான் அந்த சாவி இருக்குது, அந்த 3 அறை என்னோட சாவி இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சிக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கலை. ரிட் பெட்டிஷன் போட்டோம், ரிட் பெட்டிஷனில் டைரக்ஷன் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலை. லாஸ்ட்டில் கமிஷனரே ஆர்டர் போட சொன்னோன்னே கமிஷனர் வந்து அங்கே விளக்கே இல்லைன்னு இருக்கார். ப்ராப்பர்ட்டி அவங்க லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அந்த தூண் அங்கேயே தான் இருக்கு, தீபம் வச்ச தூண் அங்கே தான் இருக்கு, விளக்கே இல்லைன்னு ஒரு எழுதிட்டாங்க. அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கு விளக்கு காணும் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ஈவோ தான். தப்பாக கொடுத்தாரு, ரைட்டாக கொடுத்தாரோ, வேண்டி பிடிச்சி கொடுத்தாரோ கொடுக்கலையோ அவர் தான் கொடுத்தாரு. அது மாதிரி விளக்கே இல்லைன்னு எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் நான் சூட் போட்டு விசாரணை நடந்து அந்த விளக்கு அங்கே இருந்தது, அந்த விளக்கு திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கடலூரில் OS நம்பர் 114/2008, OS நம்பர் 114/2008 அப்படின்னு வழக்கு போட்டு அதில் 2014 தீர்ப்பாயிருக்கு. அவங்க ஒரு அப்பீல் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் 10 வருஷமா அப்பீல் நடத்த மாட்டேன்றாங்க. ஒரு தடவை டிஃபால்ட்டுக்கு விட்டாங்க, இது ஒன்றும் நடக்கலை. ஆக அங்கே இருந்த விளக்கை எடுத்துட்டு அந்த விளக்கை இது ஒன்றும் திரும்பி வைக்கல. இதில் என்ன பியூட்டின்னா, வரலாறு சம்பந்தமான புஸ்தகங்கள் வெளிநாட்டவங்களாம் எழுதியிருக்காங்க. அவங்க படத்தோட, அந்த விளக்கோட படத்தோட புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க. அந்த போட்டோஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். சபையினுடைய வளாகத்திலேயே, அவங்க ஆபீஸ் வாசல்லையே இந்த திருவிளக்கோட படம் இருக்கு. அந்த படமும் போட்டோ எடுத்து போட்டிருக்கோம். அது இல்லாமல் பல டாக்குமெண்ட்ஸ் பேப்பரில் வந்தது, மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே படத்தோட நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த விளக்கை வந்து அங்கே திருப்பி வைக்கணும்னு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரையில் அவங்க விளக்க அங்கே வைக்கல. ஒரு இருந்த விளக்கை இல்லையான்னு வச்சாடுறாங்க. தெரியல அவங்களுக்கு விளக்க பார்த்தா ஏன் பிடிக்கலன்னு தெரியல. இந்துக்களுக்கு விளக்கு தான் முக்கியம், அதான் அவங்களுக்கு பிடிக்கல, இதுவரையும் வைக்கல. இப்போ சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவர்கள், பல சுதந்திர போராட்ட தலைவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கடைசியாக இப்போ ஒரு கமிஷன் ஒருத்தர் அனுப்பிச்சா, பொன்னம்மாள்னு ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்கல்ல, அந்த கருணாநிதி வந்து தினமும் முரசொலிக்கு லெட்டர் எழுதுவார், இந்த பேனாவால் தான் எழுதுவார் அப்படின்னு சொல்லி அந்த பேனாவுக்கு 80 கோடி ரூபாய் செலவு செய்து கடற்கரையில் ஒரு சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த அரசாங்கம், ராமலிங்க சுவாமிகள் அவர் பயன்படுத்திய அந்த விளக்கு காணாமல் போச்சு, அதை மீட்டு கொண்டு வர வேண்டுங்கிற ஒரு பிரக்கையே இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி, அப்படி ஒரு விளக்கே இல்லை அப்படின்னு ஹெச்ஆர்என்சி சொல்லுது, கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
இது அப்படிதான். அவங்க அவங்க ஹெச்ஆர்என்சி கோர்ட்டில் போடுற டாக்குமெண்ட்ஸு, கோர்ட்டில் அவங்க போடுற ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்வளோ கேசஸ் எல்லாத்துக்குமே தப்பு தப்பாக தான் போடுறாங்க. அதுதான் தீபத்துணியே போய் சர்வே கல்லுன்னு சொன்னவங்க தானே. அப்புறம் இதுக்கு என்ன கஷ்டம்? ஆக விளக்க கண்டா அவங்களுக்கு பிடிக்கல. இந்துஸ்க்கு எது முக்கியமோ அதை கண்டா அவங்க பிடிக்கல. ஆனால் அவங்க தான் ஹெச்ஆர்என்சி போர்டை நடத்திட்டு இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் ஹெச்ஆர்என்சி போர்டு ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்க கட்டணம் கட்ட போறான் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. அது இட் ஹஸ் பீன் ஸ்டேய்டு. ஒரு விளக்கு வைக்க முடியல, ஒரு சின்ன விளக்கு தினம் எழுத்துற விளக்கு, அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி அந்த விளக்கு மேல அவ்வளவு இது பிடிக்கலன்னு புரியல. இப்ப நீங்க அந்த வழக்கு தொடுத்து 10 வருடங்கள் ஆகிறது. 2016 இந்த ஆர்டர் வாங்குறீங்க. இதை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணோம். அந்த நீங்க சொல்ற அந்த மண்டபத்துல அவர் இந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் தான் அதற்கு ஏற்பாடு செஞ்சாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த பீடம் மாதிரி. ஆமா, கும்பாபிஷேகம் பண்ணதுலாம் அவர் தான். ஆனா அவரை சம்மன் பண்ணோம், அவர் வராம அவாய்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் ஊரன் அடிகள்னு ஒருத்தர் அங்க இருந்தாரு, அவரை சம்மன் பண்ணோம். அவரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு பயந்துட்டு அங்க விளக்கையிலன்னு தப்பா சொல்லிட்டாரு. அவரும் சொல்லிட்டாங்க. இப்ப சாதாரணமா இப்ப அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள், இப்ப நீங்க 10 வருடம் அந்த ஆர்டர் வாங்கி இருக்குது, ஆனா இப்போது வரை எக்ஸிக்யூட் பண்ணல, ஹெச்ஆர்என்சி பண்ணல அப்படிங்கிறப்ப உண்மையான அந்த ராமலிங்க அடிகளாருடைய பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த திமுகவுடைய இந்த ஹெச்ஆர்என்சியுடைய செயல்பாட்டை எப்படி பாக்குறாங்க? தப்பா தான் பாக்குறாங்க. பட் என்ன பண்றது, அங்க வந்து கவர்மெண்ட்னுடைய பவர் அப்படி. அதனால இண்டிவிஜுவல்ஸா ரொம்ப நாள் ஆயிடுத்து இருந்ததாலும் அவங்களும் கொஞ்சம் மறந்துருக்காங்க. நாங்க ரெஸ்டரேஷன் போட்டிருக்கோம், அது ஒரு கோர்ட்ல இன்னொரு கோர்ட் மாறி போய் அதுல டிலே ஆகி அப்படியே பெண்டிங்கா இருந்துட்டு இருக்கு. அது இண்டிவிஜுவல்ஸ்ன்றவங்கள எக்ஸிக்யூட் பண்ணும்போது எங்க கிளைண்ட்ஸு பயப்படுறாங்க, பார்ட்டி தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயப்படுறாங்க. அதனால அது அப்படியே இருக்கு, அப்பீல் முடியாதனால அப்படியே வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு புரியும். ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ சொல்லும் பொழுது இதை வந்து சங்கிகள் வேண்டுமென்றே பிரச்சனை பண்ணுறாங்க, தீபத்தூணில் தான் ஏற்றணும் அப்படின்னு புதுசாக ஒரு வழிமுறையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்லாம் தொடர்ந்து மீடியாக்களில் பேசுனதை பார்க்குறோம். இது 2016 வாங்கின ஆர்டர், இந்த வள்ளலார் சுவாமிகள் பயன்படுத்திய அந்த விளக்கு. ஸோ இந்த சீனியர் அட்வொகேட் அவர்கள் சொல்கிறது மாதிரி விளக்கு வெளிச்சம் அப்படின்னாலே திருடர்களுக்கு தான் பயம், ஏன் திமுகவுக்கு பயம் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது மாதிரி அவங்க அப்படியே அந்த இன்பிட்வீன் த லைன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க தான் அவங்களுக்கு விளக்க பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இந்துக்களுக்கு எதெல்லாம் புனிதமாக இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் அதை வந்து அழிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது சரியான தருணத்தில் ஐயா அவர்கள் இந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லட்சோப லட்சம் வள்ளலார் சுவாமிகளுடைய அடியவர்கள் இருக்கிறாங்க, அவருடைய டிவோட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட யோசிச்சு ஏதோ திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் இப்படி செய்யுது அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தி. ஐயா குருராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக ஹெச்ஆர்என்சி குறித்தும் பல கோயில்களில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் குறித்தும் பல கேஸ்களை போட்டுட்டு இருக்காங்க. மே மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்ம ஸ்ரீ டிவியில் அவங்க பேசுவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இந்த செய்தியை முன் கொண்டு வந்த ஐயா அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் குருராஜ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.